இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஏன் அல்லாஹ்வுடைய அதாவது ஒரு சோதனையில ஒருவன் பிரார்த்திக்கிற நேரத்திலே அவனுடைய முழு எதிர்பார்ப்பும் முடிகிற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய பதில் வருவதற்கான காரணம் என்ன? ஒரு சோதனை நேரத்தில் ஒரு மூமின் பிரார்த்தனை செய்தால் பெரும்பாலும் துவா செய்யக்கூடியவர்கள் அதை அனுபவித்திருக்க முடியும். பிரார்த்தனை செஞ்சு பிரார்த்தனை செய்து அது கிடைக்காத மாதிரியே இருக்கும். பிரார்த்தனையை விட்டுருவோம் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு வருகிற நேரத்தில் கபூலாகிரும். கடைசியான நேரத்தில் என்ன செய்யும்? அது கபூலாகும். இதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் என்னது கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்டதுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரு அழகான பதில் என்ன என்று சொன்னா, அதாவது சில ஆசார்களை சில ஆரம்பகால செய்திகளை சொல்லி அவர் சொல்றாரு. அல்லாஹு தஆலாவுடைய ஒரு வார்த்தையாக அவர் சொல்றாரு என்னன்னா, அதான் அந்த கருத்து, அந்த வார்த்தை சரியா அதாவது சஹீஹானதா தாயிஃபானதா என்பதல்ல, அந்த கருத்தை அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல பதிய வைக்கிறார். என்னன்னா, ஆதமுடைய மகனே, சோதனை உன்னையும் என்னையும் சேர்க்கிறது, உன்னையும் என்னையும் சேர்க்கிறது. ஆஃபியத் உன்னையும் உனது ஆத்மாவையும் சேர்க்கிறது. ஆஃபியத் நீ உன்னோட தனியாகிறாய், சோதனை நீ என்னோட தனியாகிறாய். அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனேயே ஒரு மனிதனுக்கு லஸ்ஸத்துல் முனாஜாத், இறைவனிடத்தில் பிரார்த்திக்க கூடிய, அவன்கிட்ட அழக்கூடிய கெஞ்சக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவனுக்கு உருவாகிறது. இந்த உருவானதை இறைவன் அவனுக்கு ஒரு வணக்க வழிபாடாக வச்சுக்கிறான். அத்ஆஉ ஹுவல் இபாதா. இந்த வணக்க வழிபாட்டில் அவன் அடைகிற இன்பத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது கபூலாகிட்டா திரும்பிடுவான், இயல்பாக நடக்கும். அவனுக்கு அது கபூலாகிட்டான்னு சொன்னா, அவன் ஒரு உதாரணமாக ஒரு அல்லாஹ்விடத்துல நம்ம ஒரு சோதனையை நீங்க பிரார்த்திக்க கூடிய ஒரு விஷயம் ஒரு 10 நாள் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்டா, இயல்பிலேயே மனித ஆர்வம் என்ன செய்யும்? குறையும். ரப்புல் ஆலமீன் உன்னிடத்தில் இருந்த அந்த பிரார்த்தனையை நிறைய எதிர்பார்க்கிறான், உனக்கான நன்மைகளை எழுத எதிர்பார்க்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் உனது உலக ரீதியான உன மனநிலையுடைய பொறுமை எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இறைவன் என்ன செய்கிறான், அதாவது உண்ட பொறுமையை வைத்துக் கொண்டே இருக்கிறான். நீ அந்த இபாதத்திலையும் அழுகையிலையும் தொழுகையிலையும் பிரார்த்தனைகளையும் இருந்து கொண்டே இருப்பாய். ஆனா எந்த இடத்துல உண்ட ரஜா, உண்ட எதிர்பார்ப்பு துண்டிக்கப்பட்டு போகிறதோ அந்த இடம் வருகிற நேரத்தில் அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவன் கபூல் என்ன செஞ்சிடறான், செய்து விடுகிறான். எனவே எங்களுடைய பொறுமையுடைய நீளம் இறைவனுடைய கபூலுடைய எல்லை, எங்களுடைய பொறுமையுடைய நீளம் இறைவனுடைய கபூலுடைய எல்லை என்பதை பல செய்திகளை கொண்டு என்ன செய்கிறார், விளங்கப்படுத்துகிறார். பல நல்ல சாலிஹீன்கள் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை தான், நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற நேரத்தில், சோதனையான நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற நேரத்தில் ஒரு இன்பத்தை அடைகிறேன், அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிறேன், சுஜூது செய்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன். அந்த லzzத்தை, அந்த இன்பத்தை நான் அடைகிற நேரத்தில் எனது துஆவுடைய கபூல் இன்னும் கொஞ்சம் என்ன தாமதமாகட்டும் என்று நான் உணர்கிறேன் என்ன என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம்.